வெண்ணிலா. முத்து மாமா வந்துடுறேன். எங்க அந்த முத்தரசனை காணோம்? ஏதாவது குழப்பம் பண்ணி வச்சிருவான். போய் பாப்போம். மாமா. என்ன மாமா எதுவும் பேசாம இப்படி சைலண்டா வரீங்க? ஏதாச்சும் கொஞ்சம் ஆசையா பேசுங்க மாமா. நானும் அந்த ஆசையா கேட்டுட்டே வரேன். கொஞ்சம் பேசாம அமைதியா வரியா நட்சத்திரா? ஏன் மாமா ஏன் கூட பேச மாட்டீங்களா? மாமா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதே ஊருக்கு வந்துடலாமா? ஏன் விவசாயம் பார்க்க போறியா? ஹாய் மாமா என்கிட்ட பேசிட்டாரு. சரி உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பேசல. புருஷனுக்கு பிடிச்சாதானே பொண்டாட்டி பேசுவா. பேசாம வரியா? மாமா பேசக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டீங்க. பஞ்சு மிட்டாயாச்சு வாங்கி கொடுங்க மாமா ப்ளீஸ். மாமா பஞ்சு மிட்டாய்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி வா. அண்ணா ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுங்க. மாமா உங்க கையாலே வாங்கி கொடுங்க. மாமா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேனே. நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பேன். அப்படின்னா நீ இனிமே நட்சத்திராவோட மனசு கோணாம நடந்துக்கணும். அதுக்குள்ள என்ன மறந்துட்டீங்களா ஆனந்த்? நான் கேள்விப்பட்ட மாதிரி அவளை கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டீங்களா? மாமா இதே நான் ஸ்கிரீன் சேவரை வச்சுக்கிறேன். சரி வாங்க போலாம். என் தங்கச்சி மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்ப இவ கூட ஊர் சுத்துறியா? மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி எவ்வளவு டிராமா போட்ட. அவளை அவமானப்படுத்தி அழ வச்சுட்டு இப்ப இவ கூட ரகசிய கல்யாணமா? உன்னை விட மாட்டேன்டா. டேய் நம்பிக்கை துரோகி, இந்த கத்தியால உனக்கு பாடம் சொல்லி கொடுக்க போறேன்டா. இனிமே நீ மீனாட்சி பக்கம் திரும்பி கூட பார்க்க கூடாது. கபடி 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 கபடி. ருத்ரா எங்க போயிருப்பா? ஏய் பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா அந்த கபடி போட்டி உனக்கு பிடிக்காதா? அத பார்க்காம தனியா இங்க என்ன பண்ற? அது நான் இங்க விளையாட போறேன், அதுக்காக தான் வந்தேன். அப்படியா பாப்பா? வெரி குட் கேர்ள். இந்த தாத்தா கிட்ட அருமையான ஸ்வீட்டான சாக்லேட் இருக்கு, உனக்கு கொடுக்கவா? சாப்பிடுறியா? இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வேண்டாம், என் மம்மியும் டாடியும் தெரியாதவங்க யாரு என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இது சாதாரண சாக்லேட் இல்ல, மந்திரம் போட்டு வர வைக்கிற ஸ்பெஷல் சாக்லேட். இந்த சாக்லேட் யாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது, உனக்கு தான் கிடைக்க போகுது. சாப்பிடுறியா? ஓம் மலையாள பகவதி ஓம் மகாகாளி ஓம் கிரீம் கிரீம். இத சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட்டை நீ சாப்பிட்டு இருக்கவே மாட்ட. என்ன அப்படி பாக்குற?
தயங்காம எடுத்துக்கோ பாப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். இந்தா எடுத்துக்கோ. ஒன்னு இப்ப சாப்பிடுவோம், இன்னொன்னு அப்புறமா சாப்பிடுவோம். தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. இந்த சாக்லேட்டை பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நல்லா பேசுறீங்க. அதோட எனக்காக மேஜிக்லாம் பண்ணி சாக்லேட் எல்லாம் வர வச்சு கொடுத்துருக்கீங்க. நீங்க குட் தாத்தா. இப்ப நான் இதை சாப்பிடுறேன். உத்ரா, எதுக்கு இப்ப கையில இருந்த சாக்லேட் கீழே தட்டி விட்ட? முன்ன பின்ன தெரியாதவங்க எது கொடுத்தாலும் சாப்பிட கூடாதுன்னு வெண்ணிலம்மா சொல்லிருக்காங்கல்ல, அத நீ என்ன மறந்துட்டியா? அதான் தட்டி விட்ட. இது வெறும் சாக்லேட் இல்ல, ஸ்பெஷல் சாக்லேட். அதான் சாப்பிடலாம்னு நினைச்சேன். நான் ஆசையா கொடுத்த சாக்லேட்டை தட்டி விட்டுட்டியம்மா. ஏன் தாத்தா, நீங்க எதுக்கு ருத்ராக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? ஆமா, நீங்க யாரு? அது நான் திருவிழா பார்க்க வந்தேன். பாப்பாவை பார்க்கும்போது அழகா இருந்தது, அதான் சாக்லேட் கொடுத்தேன். ருத்ரா, என் கூட வா. வான்னு சொல்றேன்ல. கபடி 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 யாருகிட்ட இதோட இன்ஸ்பெக்டரோட வீடுன்னு சொன்னாங்க. மீனாட்சி, மீனாட்சி இருக்கியா? மீனாட்சி, மீனாட்சி இருக்கியா? மீனாட்சி, இவரைதான் அன்னைக்கு நான் கோவில்ல பார்த்தேன். நான் விழும்போது இவர் தான் எனக்கு உதவி பண்ணாரு. இப்போ என்னை காப்பாத்துறதுக்காக இங்க வந்திருக்காரு. நான் இங்க இருக்கிற விஷயம் இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கே இவர்கிட்ட உதவி கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தா இப்படி வந்து நான் மாட்டிருக்க மாட்டேன். அந்த வீரபாண்டி அம்மன் தான் இவரை இங்க அனுப்பி வச்சிருக்கா. இவரை வச்சு எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சு போயிடணும். நான் இங்க இருக்கிற விஷயத்தை எப்படியாவது இவருக்கு தெரியப்படுத்தணுமே.
மீனாட்சி மீனாட்சி, நான் அர்ஜுனோட ஃப்ரெண்டு தான். மீனாட்சி இருக்கியா? இதை உதைச்சா அந்த சத்தம் கேட்டா அவர் வருவார்ல? அண்ணா, நான் இங்கதான் இருக்கேன், என்ன பாருங்க. என்னடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்ப? நான் மீனாட்சி தேடி வந்திருக்கேன் சார். யார் சொன்ன உனக்கு? ஏய், எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என் வீட்டுக்குள்ளே நீ நுழைவ? உள்ள தள்ளிடுவேன் ராஸ்கல். யாரா சொன்னா மீனாட்சி இங்க இருக்கான்னு? ஆதாரம் ஏதாவது வச்சிருக்க? சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு ஒரு குட்டி டவுட் சார். டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கணும். வீட்டுக்குள்ள நுழைவியா? சார் விடுங்க சார், தான் வந்துட்டேன்ல. இப்போ நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம் சார். நீங்க அந்த ரூமை மட்டும் திறந்து கட்டுங்க, மீனாட்சி இருக்காளா நான் பாத்துக்கிறேன். ஏன் டவுட்டும் கிளியர் ஆயிடும். இல்லைன்னா நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சார். டேய், நீ ரொம்ப ஜாஸ்தியா பேசுற. கம்மி பண்ணிக்கிறேன். இங்க பார், அன்னைக்கு என் மேல கரும்பு துண்டை வீசினப்பவே உன்னை இழுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்திருக்கணும். இப்ப என்னடானா என் வீட்டுக்குள்ளே நுழைற அளவுக்கு வந்துட்ட. அந்த பையன் அர்ஜுன் என்னடானா மீனாட்சி எங்கன்னு என்கிட்டயே கேக்குறான். நீ என்னடானா என் வீட்டுக்குள்ளே எனக்கு தெரியாம வந்து தேடுற அளவுக்கு வந்துட்ட. ஒன்னலாம் சார், ஃபர்ஸ்ட் போய் பிபி செக் பண்ணுங்க சார். சும்மா டென்ஷன் ஆகிட்டே இருக்கீங்க. சரி விடுங்க, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வரேன். சார், எனக்கு உங்கள் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்கு. இப்போ எனக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்தனால நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் போலீஸ்கார் இல்லையா? ஏன் சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணணும். உங்கள் மேலே தப்புன்னு ப்ரூவ் பண்ணுங்க. அப்படி ஏன் மேலே தப்புனா என் மேலே நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்கள் உங்கள் கடமையை சரி ரூமை திறந்து பார்ப்பாங்க. நீ ரொம்ப பேசுற. கம்மி பண்ணிக்கிறேன் சார். என்கிட்டயே கடமை உரிமைன்னு பேசுறியா? ஜாக்கிரதா. ட்ரெஸ்பாஸ்னு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். சார், ஒரு பொண்ணோட உயிர் மேல இருக்க அக்கறையில தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. தயவு செய்து நீங்க கதவை துறங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். என் மேல சந்தேகம் வந்ததே தப்பு. இதுல கதவை வேற திறந்து காட்டணுமா? ஒழுங்கா போயிடு, சுற்றுவேன். போடா போ. இன்ஸ்பெக்டர் சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோங்க. மீனாட்சி கன்ஃபார்மா இங்க தான் இருக்கான்னு எனக்கு தெரியும் சார். உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்தில் கொஞ்சம் எனக்கும் தெரியும் சார். இப்ப போறேன். அப்புறமா சட்டப்படி எப்படி எப்படி பண்ணணுமோ அதை அப்படி அப்படி பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன் சார். துப்பாக்கி பத்திரம் சார், சுட்டுக்க போறீங்க. கபடி 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 என்னடி சொல்ற? யாராலையும் வர முடியாதா? ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கா?
ஐயோ, அப்ப ஜெயிக்க முடியாதாடி? நம்ம பட்ட கஷ்டம் முழுக்க வீணாயிடும். 20 பவுன் அம்பேல் தான். சரி, ஓகே. இதுவரைக்கும் நடந்த சுற்றுல நயன்தாரா டீமோ திரிசா டீமோ தூள் கலப்பினாலும் 3வது சுற்றுல திரிசா டீம் தமன்னா டீம் தூக்கி சாப்பிட்டு அதிக பாயிண்ட் எடுத்து முன்னணியில் இருக்கு. அதனால இப்ப இறுதி சுற்றுல நயன்தாரா அணியும் தமன்னா அணியும் மோத போகுது. இதுல ஜெயிக்க போற அணிக்கு ஊர் சார்பாக 10 பவுனும், ஊர் ஜமீன்தாரி சுசித்ரா அம்மா சார்பாக 10 பவுனும், ஆக மொத்தம் 20 பவுன் பரிசா கிடைக்கும். நயன்தாரா அணி ரெடியா இருக்கு. தமன்னா அணி எங்க? உடனே வாங்க. தமன்னா அணியினர் கிரவுண்டுக்கு வரவும். தமன்னா அணியினர் உடனே களத்துக்கு வாங்க. ஹே வித்யா, நீ என்ன இங்க? ஹே, நான் கேட்க வேண்டிய கேள்வி. நான் கபடி போட்டிக்கு வந்திருக்கேன், நீ எப்படி இங்க? என் பாஸ் அர்ஜுன் சார் கோயில் திருவிழாக்கு குடும்பத்தோட வந்திருக்காரு. அவர் கூட நானும் வந்திருக்கேன். எப்படி இருக்க வித்யா? நான் நல்லா இருக்கேன்டி, ஆனா இப்போ நல்லா இல்ல. அம்மா, நீ ஏன் டென்ஷனா இருக்க? நான் தாண்டி தமன்னா டீமோட கேப்டன். ஃபைனலா நாங்க தான் நயன்தாரா டீமோட மோதணும். எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சு எல்லா பிளேயர்ஸ்க்கும் வாந்தி வயித்து போக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாருமே டயர்ட் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் ஏத்தணும்னு சொல்லிட்டாங்களாம். அந்த எனர்ஜி ட்ரிங்க் அலர்ஜியா இருக்கும் போல. நான் மட்டும்தான் அதை குடிக்கல, தப்பிச்சிட்டேன். இப்ப போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சு. இப்ப கலந்துக்கலன்னா நாங்க தோத்து போயிட்டோம்னு அறிவிச்சிருவாங்க. ஐயோ, என்னடி இந்த மாதிரி ஆயிடுச்சு? என்ன பண்றதுன்னு தெரியல. கடவுளா பாத்து இப்ப உன்னை பார்க்க வச்சுட்டான். எங்க டீம்ல வந்து விளையாடுறீ ப்ளீஸ். ஹேய், என்ன விளையாடுறியா? நான் கபடி எல்லாம் விளையாடி ரொம்ப வருஷமாச்சு. காலேஜ்ல நீ தானடி நம்ம டீமோட கேப்டன். நிறைய போட்டியில ஜெயிச்சு கொடுத்திருக்க. அந்த திறமை இன்னும் உன்கிட்ட இருக்கு. துணிச்சலா நீ வந்து களத்துல இறங்குடி. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். பாட்டி, இது வரைக்கும் நடந்த போட்டியில நாம தானே ஜெயிச்சோம். நடக்க போற ஃபைனல் ரவுண்ட்லயும் நாம தான் ஜெயிக்க போறோம். ஏன் பாட்டி, இதுல நம்ம ஜெயிச்சுட்டா எனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்கும்ல? ஏய், இப்ப நம்ம ஜெயிக்கிறதே நல்ல சகுனம் தாண்டி. அர்ஜுன் கையால அந்த பவுன் சங்கிலிய வாங்கணும். அதுக்காகத்தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆட்டி, எனக்கு என்னவோ அந்த தமன்னா டீம் கூட ஜெயிப்போமான்னு சந்தேகமா தான் இருக்கு. போடி இவளே, சும்மா வாய் வைக்காத, பேசாம இரு. இல்ல பாட்டி, அந்த தமன்னா டீம் இந்த ஏரியாவிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா. அதோட அந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா விளையாடுவாங்களாம். இது வரைக்கும் அந்த டீம் விளையாண்டு தோத்ததே இல்லையா பாட்டி? இந்த தடவை அவங்க நம்ம கிட்ட தோக்க தான் போறாங்க பாரு. என்ன பாட்டி, ஜோசியம் சொல்றியா? இல்லடி, அதான் நடக்க போகுதுன்னு சொல்றேன். இந்த கடையநல்லூர் காந்திமதி சொன்னா அதுக்கு அப்பிலே கிடையாது. நடக்கிறத தான் சொல்லுவேன், சொல்றதுதான் நடக்கும். போ பாட்டி, சும்மா ஏதாவது பேசிட்டே இருக்காத. ஏய், சும்மா பேசலடி, காரணத்தோட தான் சொல்றேன். தமன்னா டீம் ஸ்ட்ராங்கான டீம்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க ஆளுங்களுக்குள்ளேயே ஒரு ஆளை செட் பண்ணி அவங்க குடிக்கிற எனர்ஜி ட்ரிங்க்ல தேதி மாத்திரையே கலக்க சொல்லிட்டேன். அந்த ட்ரிங்க குடிச்சிட்டு அந்த மொத்த டீமும் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குதுங்க. எல்லாருக்கும் ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அது தெரியாம இந்த ஆளு மைக்கில் தமன்னா டீம்னு திரும்ப திரும்ப கூவிட்டு இருக்காரு. சூப்பர். ஆனந்தியும் நட்சத்திராவையும் இன்னும் காணோம். ஆமாமா. தமன்னா அணியினர் உடனே களத்திற்கு வரவும். இல்லை என்றால் நயன்தாரா அணியினர் ஜெயிச்சதா அறிவிச்சிருவோம். தமன்னா அணியினருக்கு இறுதி வேண்டுகோள். உடனடியாக அவர்கள் களத்தில் இருக்க வேண்டும். இல்லையெனில் போட்டி விதிகளின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். உடனடியாக அவர்கள் எங்கிருந்தாலும் மைதானத்திற்கு வரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ப்ளீஸ் டி வந்துடி. எங்க டீம் தாண்டி வர சொல்றாங்க. ப்ளீஸ் டி. சரிடி. அக்கா,
நீங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்ல? அது என்னோட ஃப்ரெண்டு கபடி விளையாட கூப்பிடுறா, அதுக்கு நான் போகணும். நீங்க வந்து விளையாடலாம் வேண்டாம், எங்களை என்கரேஜ் பண்ணா போதும். எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருங்க. இத கேட்கணுமா? கேட்காமலே பண்ணுவேன். ஆல் தி பெஸ்ட். சிம்ரன் ஒரு நிமிஷம். பாட்டி, வந்த இடத்துல நீ பெரிய ஆளு நிரூபிச்சிட்டியே. இந்த கடையநல்லூர் காந்திமதியா கொக்கா. தமிழ்நாடினர் இப்ப களத்துல இறங்க போறாங்க. என்ன பாட்டி, ஹாஸ்பிட்டல்ல படுத்திருப்பாங்கன்னு சொன்ன? ட்ரிப்ஸ் ஏறுதுன்னு வேற சொன்னீங்க பாட்டி. இப்ப எப்படி வராங்க? எனக்கே ஆச்சரியமா இருக்குடி. எப்படி வருவாங்க? எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்காங்க. இப்போது வசுந்தரா அவர்களின் தலைமையில் தமிழ்நாடினர் களத்தில் இறங்க இருக்கிறார்கள். அடியே, உங்க அக்காவுக்கு கபடினா என்னன்னு தெரியுமா? என்னமோ இங்க வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு நிக்கிறா. அதானே, இந்த தமிழ்நாடு டீம் கேப்டனுக்கு அறிவே இல்ல பாட்டி. இவங்க எல்லாம் விளையாட வச்சு ஜெயிக்க முடியும். பார்க்கலாமே, எல்லாரையும் விரட்டி விடுறேன் பாரு. மாமா, அந்த ரூம்ல தான் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. மீனாட்சிக்கு ஃபோன் போட்டால் போக மாட்டேங்குது. பாவம், அவள் என்ன பண்ணிட்டு இருப்பா? இதெல்லாம் அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? வசு அண்ணியையும் அர்ஜுன் அண்ணனையும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன். என்ன சார் பண்றீங்க? சார் சொல்றது வந்து கேளுங்க சார். இளமாறன் சார், சார் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கிறுக்கு இருக்கதும் பிடிச்சு போச்சா? யாருக்கிட்ட கிறுக்கு பிடிச்சிருக்கு? அப்பாவிடா என் தங்கச்சி. காதலிக்கிற மாதிரி அவன் மனசு கெடுத்துட்டு இப்ப வேற ஒரு பொண்ணு கழுத்துல தலை கட்ட நினைக்கிறியா? சும்மா விட மாட்டேன்டா. உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இளமாறன், இளமாறன். இப்ப என்ன பண்ண உங்களுக்கு? என்ன கொல்லணும் அவ்வளவுதானே? கொல்லுங்க சார், கொல்லுங்க சார், அதானே வேணும் உங்களுக்கு? என்ன சார் சொன்னீங்க? மீனாட்சியை ஏமாத்துறானா? யார் சார் மீனாட்சியை ஏமாத்துறா? மீனாட்சி என் உயிர் சார். இந்த உலகத்துல அவன் மட்டும் தான் சார் எனக்கு முக்கியம். அவளை நினைச்சுதான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிட்டு இருக்கேன். எங்க காதலோட அர்த்தம் உங்களுக்குலாம் தெரியாது சார். ஏய், சும்மா டயலாக் விடாதடா. டயலாக்லாம் இல்ல சார்.
உங்களால அதை புரிஞ்சுக்க முடியலனா என்ன தாராளமா கொள்ளுங்க சார். என் அம்மானாலே என்னை புரிஞ்சுக்க முடியல. உங்களை சொல்லி குத்தம் இல்லை சார். நான் என்ன சொல்லணும், இதை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் மீனாட்சி தான் சார் என் வாழ்க்கை. ஏய், அது உண்மையா இருந்தா அவளை அங்க தவிக்க விட்டுட்டு நீ இங்க வந்து உட்காந்துருப்பியா? இப்போ உனக்கும் அந்த நட்சத்திராவுக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? இப்ப என் தங்கச்சியை காணும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கீங்க. என்னது மீனாட்சியை காணும்? சும்மா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. சார் ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா இருங்க. நான் நடிக்கல சார். நான் நடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளவு சொல்றேன். என் உண்மையான காதல் உங்களுக்கு புரியல. ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கைன்னு இருந்தா அது உங்க தங்கச்சி கூட தான். மீனாட்சி கழுத்துல நான் தாலி கட்டுவேன் சார். இது சத்தியம். இப்ப சொல்லுங்க சார், மீனாட்சியை காணும்னு சொல்றீங்க. நான் அவ சென்னையில தான் இருக்கா நினைச்சிட்டு இருக்கேன். சென்னையில அவ இல்ல. அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. நீங்க இருக்கிறதா அந்த இனியா எனக்கு கால் பண்ணி. ஆனந்த் நட்சத்திரா இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? சுசித்ரா அத்தையோட கிராமத்து பண்ண வீட்டுல இருக்காங்க. இங்க நடக்கிற கோவில் திருவிழால வச்சு 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. எங்க காதலுக்கு சம்பந்தமே இல்லாதவங்க பண்ற வேலை சார் இது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். மீனாட்சி இங்கதான் இருக்கானா நான் அவளை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். அவ கழுத்துல நான் தாலி கட்டியே தீர்வேன். எங்க கல்யாணம் நிச்சயமா நடக்கும் சார். நான் சொல்றத நம்புங்க. மாமா மாமா நகை எடுத்துட்டேன், நம்ம போலாமா? சரி ஓகே, நீ கீழே வெயிட் பண்ணு, நான் வரேன். சரிங்க மாமா. இப்ப கூட என் தங்கச்சிக்கு வாழ்க்கை கொடுன்னு நான் உங்ககிட்ட கெஞ்ச மாட்டேன். எப்போ எந்த சூழ்நிலையிலும் அவளை ஏமாத்திராத. என்னால தாங்க முடியாது. என்னை தேடி மீனாட்சி இங்க வந்திருக்காளா? அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? ஒருவேளை வசுந்தராணி தான் அவளை ஒளிச்சு வச்சிருப்பாங்களோ? பீரோக்குள்ள ஒளிச்சு வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விளக்கு போட வச்ச மாதிரி எனக்கு எந்த அதிர்ச்சி கொடுக்க போறாங்களோ? இதை பத்தி அன்னைக்கிட்டே கேட்பேன். ஏன் அர்ஜுன், இந்த வசு எல்லா விஷயத்திலயும் முன்னாடி நிக்கிறாளே, அவளுக்கு கபடி கூட ஆட தெரியுமா? தெரியும் போல இருக்குமா. தமன்னா டீம்ல ஒரு பிளேயருக்கு உடம்பு முடியாம போயிடுச்சான். அந்த டீமோட கேப்டன் வசுவோட காலேஜ் மேட்டான். அதுக்காக தான் அவங்களுக்காக இறங்கி விளையாடுறா. ஓ அப்படியா? தமன்னா அணியினர் சிலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் மாற்று வீரர்களோடு களமிறங்கி உள்ளார்கள். இப்போது வசுந்தரா தலைமையில் அவர்கள் களம் காண உள்ளார்கள். அவர்களை எதிர்த்து புரோட்டா கிங் காந்திமதி தலைமையில் நயன்தாரா அணியினர் தயாராக உள்ளனர். இது இறுதி போட்டி. இதில் வெல்பவர்களுக்கு 20 பவுண்ட் தங்கச் சங்கிலி பரிசாக வழங்கப்படும். சென்னை JKR குரூப் சேர்மன் அர்ஜுன் அவர்களும் அவரின் தாயார் சுசித்ரா அம்மையார் அவர்களும் இந்த ஊருக்கு புகழ் சேர்க்க, பெருமை சேர்க்க பெரிய மனதோடு 10 பவுண்ட் நகை பரிசாக வழங்க போகிறார்கள். இவன் ரொம்ப பேசுறாண்டி. ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேங்கிற மாதிரி யாரோ கொடுக்க போற நகையை பத்தி இவன் ரொம்ப பீத்திக்கிறான். இத பார்ப்பாட்டி, நம்ம அக்ரிமெண்ட் படி அர்ஜுன் கொடுக்கற தங்கத்தை நான் தான் வாங்குவேன். செயினை கையில கொடுத்தா கூட அவர் கையாலே கழுத்துல போட்டு விட சொல்லி
வசுவ வயிறறிய விடுவேன். ஓகேவா? இப்ப நீ வாங்கிக்கோ. அதுக்கப்புறமா அந்த செயினை என்கிட்ட கொடுத்துடணும். பாவண்டி என் பேத்திக்கு வேணும்டி. சரி பாட்டி, கொடுத்துடுறேன். என்கிட்ட இல்லாத நகையா? ஆமா ஆமா ஆமா. அடிச்சது அடிக்காதது பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தான் உங்கள்கிட்ட நிறைய வச்சிருக்கிய. வீரபாண்டி பஞ்சாயத்தின் சார்பாக போட்டியில் வெற்றி பெறும் போட்டியாளர்களுக்கு பஞ்சாயத்து துணைத் தலைவர் 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்க உள்ளார். 1000 ரூபாய். ஹே வித்யா, எதிரில் நிக்குதுல்ல, அது என் பாட்டி காந்திமதி. உனக்கு தெரியும்ல? தெரியாது, இப்பதான் பாக்குறேன். பாட்டி எதிர்க்கிறதுக்கு பேத்தியா? ஆமா ஆமா, பாட்டி சும்மா அலப்புற காட்டும். கபடி போட்டியை ஏதோ பளு தூக்குற போட்டின்னு நினைச்சிட்டு விளையாட வந்திருக்கு. எதிரில் விளையாடுறவங்களோட மைனஸ் தெரியாம விளையாடும். நம்ம தான் கேர்ஃபுல்லா விளையாடி ஜெயிக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? நீ கவலைப்படாத, பாத்துக்கலாம். இப்போது இறுதி போட்டி ஆரம்பமாகிறது. இரு அணியின் கேப்டன்களும் டாஸ் கேட்க முன் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஹெட்டா டெய்லா? ஹெட். பாத்தியா? நீங்க ரைடு வரீங்களா இல்ல அவங்கள வர சொல்லுவா? நாங்களே வரோம். ஆல் தி பெஸ்ட். நயன்தாரா அணியின் கேப்டன் காந்திமதி முதல் ரைடை தொடங்க இருக்கிறார். ரெடி ரெடி. ரைட். கபடி 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 எப்படி கபடி 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 கபடி. தமனா அணி வீரர் ஒருவரை இழந்து விட்டது. இறுதிப் போட்டியில் முதல் பாயிண்டை நயன்தாரா அணியின் புரோட்டா காந்திமதி பெற்றுள்ளார். நீ வேற லெவல் பாட்டி. கபடி 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 கபடி. வாடி 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 ஆட்டக்காரி. இனிமே எனக்கு உனக்கு நேரடி போட்டி. காலி பண்ண போறேன் பாரு. விடாதீங்க விடாதீங்க. விடாத. கபடி 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 கபடி. பழிக்கு பழியாக தமனா அணியின் வசுந்தரா நயன்தாரா அணியில் ஒருவரை வீழ்த்தி முதல் புள்ளியை பெற்று சமநிலையில் உள்ளார்கள். உத்ரா, என்னதான் சாக்லேட் சாப்பிட வேணாம்னு சொல்லிட்ட, தாகமா இருக்க ஜூஸாவது வாங்கிட்டு வரியா? சரி, வாங்கிட்டு வரேன். பத்திரமா இங்கே இரு, எங்கேயும் தொலைஞ்சு போயிடாத. அப்பாடா, உத்ரா போயிட்டா. நம்ம கிட்ட இருக்கிற இன்னொரு சாக்லேட்டும் நம்ம சாப்பிடலாம். கபடி 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 கபடி. எல்லாம் அவ பிளான் தான். கபடி 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 கபடி. சூப்பர். நீ போ போ போ.
கபடி 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 கபடி